ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் ஒருத்தவங்களுக்கு சாரி சொல்லணும். பட் அவங்க இப்போ இல்லை. அவங்க இல்லைங்கிற விஷயம் எனக்கு மார்னிங் தான் தெரியும். அது மனசு ஏற்றுக்கல. நம்பலாமா நம்ப வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். நான் நம்புகிற ஒரு பர்சன் தான் எனக்கு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் இப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தேன். ஆனால் அவங்க உண்மையாலுமே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஏன் நான் அவங்க சாரி சொல்கிறேன் அப்படின்னா, அதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் அது எனக்கு மார்னிங் தான் தெரியும். அதை ஆக்சுவலி அவங்க இந்த அளவுக்கு ஷேடாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் நான் எம்எல்ஏ மிஸ்டேக் இருக்குது. பிஃபோராக என்னோட ப்ரோ என்கிட்ட சொன்னாங்க, நம்ம சேனலில் இந்த தொலைபேசியில் பூத்த காதல் இதுக்கு சம்மந்தமாக அவங்க ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணியிருந்ததா. அப்போவே ஒரு வேளை நான் அவங்கக்கிட்ட பேசியிருந்தா மேபி பேசியிருக்கலாமோ, பேசாமல் இருந்தது என் தப்பு தான் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது. ரொம்ப கில்ட்டியாகவும் இருக்குது. எனக்கு அவங்க கூட பேசுகிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடச்சியும் நான் பேசாமல் இருந்துட்டேன். மேபி பேசியிருக்கலாம். தப்பு எந்து தான். அதுக்காக தான் நான் சாரி. நான் இப்போ ஏன் வந்துட்டு அவசரமாக இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த விஷயம் எனக்கு மார்னிங் தெரியும். ஆனால் எனக்கு மார்னிங் நான் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் என்னோட வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போது வந்துட்டு உடனே ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்மளோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க இல்லை அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்ப ஒரு விதமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக அவங்க பண்ணது சரின்னு நான் சொல்லலை. அவங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல் இப்படி பண்ணியிருக்காங்க. சாகுற அளவுக்கு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கும்போது, வாழ்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏன் தைரியம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்குள்ளே இருக்குது. அவங்க நம்ம லைஃப்பில் இல்லை, ஓகே நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருப்பாங்கல்ல. அட்லீஸ்ட் அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாவது நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா? அவங்களோட ஹாப்பினஸ்க்காகவாவது நீங்கள் வாழ்ந்துருக்கலாம் இல்லையா? ஐ மீன் நான் அப்படி சொல்லலை. அந்த பர்சன் என்னோட கொஷின் அந்த பர்சன் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கொஷின் இருந்திருக்கலாம். இப்போது அவங்க அசால்ட்டாக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த பர்சன் அவங்களால தான் பண்ணிக்கிட்டாங்கங்கிற ஒரு கில்ட்டி அவங்களுக்கு சாகுற வரைக்கும் இருக்கும். இவங்க செத்து அவங்கள உயிரோட வச்சு டெய்லி கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் அதுக்காக அவங்க பண்ணது சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ப்ராப்ளத்தை ஏன் ஃபேஸ் பண்ண முடியல? பெயின் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன். இது சொல்ல முடியாத அளவுக்கு பெயின், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்க தான் செய்யும். பட் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிறப்பு அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்காத ஒன்று. பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று இருக்கும். அதையே நாமளாக தேடி போகணும். நாமளாக ஆசைப்பட்டு இந்த பூமிக்கு வரல. ஏன் ஆசைப்பட்டு இந்த பூமியை விட்டு போகிறீங்க? நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கோன்னா நம்மளால் சம்திங் ஏதாவது இருக்கும். முடிஞ்சால் கண்டுபிடிங்க, இல்லை போகிற போக்கில் போகட்டும், அதுவாக நடக்கும்போது நடக்கட்டும். எப்பயோ வர வேண்டியதை நீங்களே ஏன் ஆசைப்பட்டு போகிறீங்க? அதுவும் இந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். இப்படி யாருக்காவது உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேபி தெரியல, நீங்கள் கூட பேசுனீங்கன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு அவங்க மேலே கோவம் இருக்குது. இப்படி சில்லித்தனமாக இதை பண்ணிட்டாங்களே, அதை பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்கும்போது வாழ்கிற அளவுக்கு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்குள்ளே இருக்குது.
அண்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த சேனல் என்னோட டைம் பாஸ்க்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது உண்மை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸ்டில் நவ் எனக்கு தெரியாது. போர் அடிக்குது. டே ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறோம். ஸோ உனக்கு என்ன புரியுதோ அதை நீ சொல்லு. ஆ, அது ஆப்போசிட் பர்சனுக்கு எந்த விதத்தில் புரியுதோ புரியட்டும். உனக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ அப்படி சொல்லு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, நீ என்ன ரியலைஸ் பண்ணிக்கிட்ட, அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு எனக்குள்ளே தோணு ஒரு விஷயந்தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி யூடியூபர் ஆகணும், யூடியூப்பில் பெரிய லெவலில் இருக்கணும், அதெல்லாம் எனக்கு வரவே வராது. அந்த மாதிரி தாட்ஸும் எனக்கு இல்லை. என்னோடய டைம் பாஸ்க்காக மட்டும்தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இதில் ஒரு ஃபேமிலியே க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, ஓகே, உனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உன்னால் முடியும். நீங்கள் எல்லோரும் இதை டைம் பாஸ்க்காக கேட்குறீங்களோ, இல்லை இதில் நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறீங்களோன்னு எனக்கு தெரியல. பட் இதை ஸ்டார்டிங் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்குள்ளே தோணுன ஒரு விஷயம், இதில் இத்தனை பேர் கேட்குறாங்க அப்படிங்கும்போது இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்கிற ஒவ்வொரு ஸ்டோரியிலும் ஒரு மாரல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கருத்து இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த கருத்து தான் நான் ஒவ்வொரு ஸ்டோரி எண்டுலேயும் ஃபைனல் எபிசோட்லேயும் எனக்கு தெரிஞ்சது, நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் பார்த்ததை நான் உங்களுக்கு ஃபைனல் எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பொழுதுபோக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே இப்போ வரைக்கும் நான் அந்த ஒவ்வொரு பர்சனோட ஸ்டோரி சொல்லும்போதும் சம்திங் நான் அதை ரியலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே தவிர சும்மா வாய் வார்த்தையாக சொல்லலை. அதுதான் உண்மை. இப்போது நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேபி அந்த பர்சனுக்கு அவங்க பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க, ஓகேவா? அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மேபி பர்சன் இல்லாமல் இருந்திருக்கலாம், கரெக்டான பர்சன் கிடைக்காம இருந்திருக்கலாம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? நமக்குள்ளே அழுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறது, சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனாலவே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. அந்த பயத்துலேயே ஷேர் பண்ண மாட்டாங்க. அது மீறியும் ஷேர் பண்ணாலும் அவங்களுக்கு புரியுமா புரியாது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் புரிஞ்சும் புரியாமல் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். அதனால் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அதை பற்றி பேச மாட்டோம், வேறு யாருக்கிட்டையும் பேச மாட்டோம், எல்லாத்தையும் நமக்குள்ளேயே வச்சு அடைச்சிக்கிட்டு இருப்போம். நான் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ப்ளீஸ், ஒவ்வொருத்தருக்கும் காதல் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலருக்கு லைஃப்பில் ஒரு பாட்டாக இருக்கும், சிலருக்கு லைஃப் அதுதான் இருக்கும், சிலருக்கு டைம் பாஸாக இருக்கும், சிலருக்கு போகிற போக்கில் இருக்கும், சிலருக்கு ஜஸ்ட் லைக் தட் ஜாலி அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபீலிங்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் உணர்வு மூலமாக கலந்துருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களோட ஃபீலிங்ஸும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சின்ன பிறந்த குழந்தைங்களுக்கு அம்மா மேலே இருக்கிற லவ் வேறையாக இருக்கும், வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா மேலே இருக்கிற லவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போது சின்ன குழந்தைங்களுக்கு அம்மா மேலே இருக்கிற அந்த பாசம் அது வேறு, வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா மேலே இருக்கிற பாசம் விதம் வேறையாக இருக்குமே தவிர, ஆனால் அங்கே இருக்கிற அன்பு ஒன்று தான். அதை கன்வே பண்ணுற முறைகள் தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர, ஆனால் லவ் ஒன்று தான். ஆனால் அது எத்தனை பேருக்கு புரியும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் அது புரியும். இவ்வளோ நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நான் கமெண்டில் என்னுடைய மெயில் ஐடி அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களில் யாருக்காவது என் கூட பேசணும், உங்கள் மனசில் இருக்க ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அண்டு நீங்கள் நினைக்கலாம், கமெண்ட்லேயே பெருசாக இவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்ஸ்டாவில் மட்டும் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. எனக்கு புரியுது. ஷார்
நான் வந்து கமாண்டில் உங்களுக்கு பண்ணலை அப்படின்னா அந்த கமாண்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மெயில்லையோ உங்கள் ஃபீலிங்ஸ் நீங்கள் என்னென்னு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட உணர்வுகளுக்கு நான் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுப்பேன். அந்த உணர்வுகளுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, இதில் எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண வேணாம். நான் சொல்கிறது கேட்குறதுக்கு ஒரு பர்சன் இருக்கும், இருந்தால் பரவாயில்ல, இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா ஐடியும் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சேனலில் கதை ஸ்டோரி எல்லாருக்கும் ஒரு விதமான ஃபீலிங்ஸ், எல்லாருக்கும் எல்லா விதமானவும் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதையும் தாண்டி நமக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் ஒன்று. அண்டு உங்களை விட நான் வயசில் சின்ன பொண்ணு தான். சிலருக்கு சின்ன பொண்ணு, சிலருக்கு பெரிய பொண்ணு, சிலருக்கு சிஸ்டர் தங்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், இல்லை பொண்ணாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு அது இல்லை. உங்கள் அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, மெச்சூரிட்டியும் இல்லை, அனுபவம் இல்லை. இது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு உங்கள் அளவுக்கு இதில் அனுபவம் கிடையாது தான், நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு, பொறுமையாக கேட்குறதுக்கு என்னோடய 2 காதுகளும் இருக்குது. என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ரெசல்யூஷன் கொடுக்குறேன். இல்லை, உங்களோட பெயின் கொட்டுறதுக்கு ஒரு பர்சன் நான் இருக்கேன் இல்லையா? ஸோ நீங்கள் என்கிட்ட கொட்டுங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சொல்லணும்னு தோணா மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் எந்த கம்பல்சரும் பண்ணலை. இல்லை, எனக்கு உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். கண்டிப்பாக உங்களுடைய உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அண்டு மெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நான் பெருசாக ரெஸ்பான்ஸ் ஆக மாட்டேன். உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை சொல்லணும் அப்படின்னா ஒரே விஷயம், நீங்கள் என்னை எப்படி வேணால் கூப்பிடுங்க, ஜி, சிஸ்டர், ஃப்ரெண்டு, நோ ப்ராப்ளம். அப்படி போட்டு நான் உங்ககிட்ட பேசணும், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, இல்லை எனக்கு இன்றைக்கி உங்ககிட்ட பேசணும், இப்படி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. நான் கண்டிப்பாக என்ன ஒர்க் இருந்தாலும் உங்களுக்காக நான் கண்டிப்பாக டைம் ஒதுக்கி உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்டு இவங்களுக்கு இந்த கஷ்டம் கொடுக்கணுமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பர்சன் எல்லாருமே நம்ம ஃபேமிலின்னு சொல்லும்போதே தெரியுது நம்ம எல்லாரும் ஒன்று. அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நினைக்காதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. உங்களில் ஒருத்தியாக நான் இருக்கேன். என்கிட்ட உங்களுக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். யாரும் இல்லை, இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்கிறதுன்னு தெரியாமல் திக்கு தடுமாறி இது சொல்லுவாங்க, திக்கு தெரியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன். உங்களுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ். லைஃப்பில் நம்ம பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நமக்கு இந்த கடவுள் நம்மளையும் இந்த பூமியில் படித்து அழகான விஷயங்களையும் நிறைய படிச்சிருக்காது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதில் எல்லாமே நாம் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களில் ஒருத்தியாக நான் இருப்பேன். உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். டோன்ட் வரி, நான் இருக்கேன். தேங்க்யூ.